ஷலோம் ஷலோம். தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். லோகத்தின் பரனிலிருந்து உங்களது தினசரி தீர்க்க தரிசன நாளிதழுக்கு உங்களை வரவேற்கிறோம். வியாழன் 26 சிவான் ஜூன் 11. ஆவிக்குரிய சலுகை 1 கொரிந்தியர் 14:4. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக்குகிறான். ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திற்கு நீங்கள் தயாராகுவதை கற்பனை செய்து பாருங்கள். மற்ற அனைவரும் தொடக்க கோட்டில் இருக்கும்போது நீங்கள் மட்டும் 60 மீட்டர் குறியீட்டிலிருந்து ஓடத் தொடங்கலாம் என்று உங்களிடம் கூறப்பட்டால் எப்படி இருக்கும்? அது போட்டியில் முன்கூட்டியே நமக்கு கிடைக்கும் ஒரு அசாத்திய சலுகை போன்றது. அந்த சலுகையை நீங்கள் பயன்படுத்தினால் மட்டும் போதும். உங்கள் வெற்றி நிச்சயம். பரிசுத்த ஆவியானவருடன் உங்களுக்கு இருக்கும் உறவும் அதை போன்றுதான். வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகத்தை தருவதற்காகவே அவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய ஆறுதல், உதவி, பலன், பரிந்து பேசுதல், நமக்காக வாதாடுதல், உறுதி மற்றும் மாறாத அன்பு ஆகியவை எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் கையை ஓங்க செய்கிறது. வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி செல்வதற்கு தேவையான எதையும் அவராலேயே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அதனால்தான் என்னால் எதையும் சாதிக்க முடியாது என்று நீங்கள் ஒருபோதும் நம்பவோ அல்லது சொல்லவோ கூடாது. அவருடைய உதவியுடன் உங்களால் செய்ய முடியாத ஒரே காரியம் தோல்வியடைவது மட்டும்தான். ஜபத்தில் நீங்கள் தேவனிடம் பூரணமான ஜபத்தை ஏறெடுப்பதை உறுதி செய்வதற்காக அவர் உங்களுக்கு தன் பாஷையை தருகிறார். நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசி ஜெபிக்கும் போது உங்களை நீங்களே பக்தி விருத்தி செய்து கொள்கிறீர்கள் என்று வேதம் கூறுகிறது. உங்களுக்குள் உங்களை நீங்கள் பலப்படுத்தி கொண்டு ஒரு மாளிகை போல மேன்மேலும் உயர்ந்து கொண்டே போகிறீர்கள். நீங்கள் எந்த பகுதியில் முன்னேற விரும்புகிறீர்கள்? அந்நிய பாஷைகளில் ஜெபிக்கும் போது அந்த பகுதியை உங்கள் இலக்காக வையுங்கள். நீங்கள் தேர்வுகள் எழுதும் போது விடை உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அமைதியாக அந்நிய பாஷையில் பேசுங்கள். பரிசுத்த ஆவியானவர் அந்த விடையை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருவார். முறியடிக்க முடியாததாக தோன்றும் ஒரு வேலையோ அல்லது சவாலையோ நீங்கள் எதிர்கொள்ளும் போது அதை கண்டு அஞ்சாதீர்கள். அந்நிய பாஷையில் பேசும்போது உங்கள் கவனத்தை அதன் மேல் வையுங்கள். அதற்கான தீர்வு உங்களுக்கு வரும். தேவனுடைய பிள்ளைகள் என்ற உங்கள் உண்மையான நிலைக்கு ஏற்ப உங்கள் ஆரோக்கியம் இல்லை என்றால் அந்நிய பாஷையில் பேசும்போது உங்கள் ஆரோக்கியத்தை இலக்காக கொள்ளுங்கள். அது உங்கள் சரீரமாகிய வீட்டை பலப்படுத்தி பழுது பார்க்கும். இது மற்றவர்களுக்கு இல்லாத கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கும் கூடுதல் மேன்மையாகும். தீர்க்க தரிசன அறிக்கை. துன்பங்களை நான் அப்பத்தை போல புசிப்பேன். நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். நான் தைரியமாய் இருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிறவராலே நான் பலப்படுத்தப்படுகிறேன். எனக்கு ஆற்றல் தருகிறவராலே நான் தகுதி பெறுகிறேன். அவருடைய பிரசன்னத்தினால் நான் தாங்கப்படுகிறேன். ராஜா இயேசுவின் நாமத்தில் ஆமென். மேற்கொண்ட தியானம். எசாயா 30:20, யோவான் 14:26. 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் பிரசங்கி 11-12 அதிகாரங்கள். அன்பான பரிசுத்தவான்களே, நீங்கள் பிரகாசமான மகிமையில் ஜொலிப்பதற்காக படைக்கப்பட்டீர்கள். தேவன் யார் என்பதன் அற்புதமான உண்மையை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கை படைக்கப்பட்டது. அவருடைய ஒளி உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். மேலும் கர்த்தருடன் இணைந்து
ஒரு அற்புதமான ஒளியை உருவாக்கும் செயல்முறையை அனுபவித்து மகிழும். இன்று உங்கள் மீது கூறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தட்டும். ராஜாவாகிய இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாளை வரை உற்சாகத்துடன் இருக்கும். ஷலோம் ஷலோம்.